எடுத்துக்கங்க. ம். இந்தா எடுத்துக்கோ. செல்வி, நீ சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு செல்வி. ஆமா, நான்வெஜ் எல்லாம் இப்படி சூப்பரா சமைக்கிறியே, இந்த திறமையா நம்ம வீட்ல காட்டுவேல? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட திறமையா கூட இருக்கலாம்ல. அப்புறம் வீடு எப்படி இருக்குது, பிடிச்சிக்குதா? வீடு சூப்பரா இருக்கு சிஸ்டர். எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாக்கா, எங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணீங்களாமே. ஓட்டவாய் சொல்லிட்டானா? நேத்தே வரலாம்னு நினைச்சேன், ஆனா வர முடியல. இல்லக்கா, பசங்க இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ரொம்ப நல்லபடியா முடிஞ்சதுக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னாண்டு ஒண்ணு கேட்கணுமே சசி. என்ன சிஸ்டர் கேளுங்க. நீ விட்டு விட்டு போகும்போது நான் அக்காவை தேடுற டென்ஷன்ல இருந்தேன், அதனால சரின்னு சொல்லிட்டேன். நாங்க தான் கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்கன்னு சொன்னோம்ல, அப்புறம் ஏன் திடீர்னு கிளம்பிட்டீங்க? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சுடா. ஆமா, எதுக்கு திடீர்னு கிளம்பி போனீங்க? டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. இல்ல மாப்ள, அது வந்து என்னங்க, காஃபி தூள் இல்ல, போய் காஃபி தூள் வாங்கிட்டு வாங்க. ஆமால, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். செல்வி, அக்கா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க இங்க இருங்க. ஏங்க, என்னங்க அங்கேயே நின்னுட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல அவள் பேபி, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, நான் அதை இப்ப வந்துடுறேன். என்னாச்சு உங்களுக்கு? சசி வீட்டுல கூட நீங்க சரியாவே சாப்பிடவே இல்லை. நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐயோ அவள் பேபி, செம்ம ஷார்ப் நீ. அது வேற ஒண்ணும் இல்ல அவள் பேபி, வயிறு கொஞ்சம் அப்செட், அதான். நீ ரூமுக்கு போ, நான் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் மோர் குடிச்சுட்டு வந்துடுறேன். சாந்தியக்கா, வா சத்யா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வானா, செல்வி வீட்டுக்கு போனோம்ல, நல்ல கவனிப்பு, செம்ம கட்டு கட்டணும்ட்டான். செல்வி எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. சாந்தியக்கா, உங்களாண்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கட்டுமா? கேளு சத்யா.
இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ செல்வியும் புல்லுபுதுமோ இங்கே தங்கி இருந்து இருண்டு போயிடலாம். ஆனா ஏதோ கால சுத்தண்ணி ஊத்துன மாதிரி திடுதுப்புன்னு கிளம்பி போனது சந்தேகமா இருக்குதுல்ல. என்ன சாந்தியக்கா, ஒண்ணு ஆமான்னு இப்படி தலையாட்டுங்க, இல்ல இல்லன்னு இப்படி தலையாட்டுங்க. அத்தை விட்டு திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி இப்படி முழிச்சு நிறுவீங்க. இல்ல சத்யா, அது வந்து எனக்கு மனசுல லேசா ஒரு டவுட்டு, அதனால தான் கேக்குறேன். நான் வீட்ல இல்லாதப்போ செல்வியையும் சசியையும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்க ரியாக்ஷனை பார்த்தாலே என் டவுட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுக்கா. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அது வந்து சத்யா, அக்கா, நான் இருக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதாவது சத்யா, உங்களுக்கே அசிங்கமா இல்ல? இது என்ன சத்ரோன்னு நினைச்சீங்களா இல்ல சாவடின்னு நினைச்சீங்களா? நாள் கணக்குல இங்கேயே உட்கார்ந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க பார், நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. நான் நினைச்சது சரியாதான் போச்சு. இன்னைக்கு இருக்குது, அது உங்களுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. கொரோனா டைமு சேஃப்டியாக இருக்கணும்ல. ம் ம் உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்மா, எடுத்துக்கோ. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு நெஞ்சு வலிக்குது. கைக்கும் வாய்க்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல? அதான் தூங்கும்போது ரெஸ்ட் கொடுக்குறேன்ல. சத்யாவோட பார்வையே சரியில்லையே, இங்க என்ன நடக்கும் தெரியலையே. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பாக்குறதுக்கு மட்டும் டீசென்டா இருந்தா பத்தாது, டீசென்டா நடந்துக்கவும் தரணும். ஏய், டீசென்ட்டா நடக்கிறத பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. நான் ஒன்னும் உன்ன மாதிரி குப்பத்துல பிறந்து வளரல. நான் குப்பத்துல பிறந்து வளர்ந்தவதான். ஆனா உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாம அடுத்தவங்க மனச நோகடிக்கிற கேவலமான பிறவி இல்ல. சத்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்னது பிரச்சனை பண்ணுறேனா? எனக்கு இருக்கிற காண்டுக்கு உன் பொண்டாட்டிய தூக்கி போட்டு மிதிச்சு 4 இழுத்திருப்பேன். என் அமுல் பேபிக்காக மட்டும்தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இங்க பாரு, உன்னோட ரவுடித்தனத்தையெல்லாம் வேற எங்காச்சும் போய் காட்டு, என்கிட்ட காட்டாத. நான் இதுக்கெல்லாம் சுத்தமா பயப்பட மாட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? சசியோட அப்பா அம்மா அவங்க கல்யாணத்தை ஏத்துக்காம அவங்கள வீட்ல சேர்த்துக்காததுனால தான் நான் அவங்கள இங்க கூட்டின்னு வந்து கொஞ்ச நாள் தங்க வச்சு அவங்கள நல்லா சந்தோஷப்பத்தி அனுப்பலான்னு நினைச்சிருந்தா, நீ ஏமால இருக்கிற காண்டுல அவங்கள அசிங்க பத்தி ஊட்டு விட்டே வெளியே அமிச்சுக்கிற. நீ எல்லாம் என்ன ஜென்மோனே எனக்கு புரியல. நான் ஒண்ணு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தலையே. இருக்கிற உண்மைதானே சொன்னேன். அதானே,
அனிமா உண்மையை சொன்னது ஒரு குத்தமா? ஆ எது உண்மை? ஓசி சோறு துண்ணறதுக்கு இதென்ன சத்திரமா இல்ல சாவடியான்னு கேக்குறதா உண்மை? எது உண்மை? ஆமா, நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு மாடா ஒழிச்சுதான் இந்த வீட்ல சோறு துண்ணு நிறுவீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நீ எந்த வேலையும் போனதே கிடையாது. எப்போ இந்த மாதிரி வெட்டியா உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்களை ஓசி சோறுன்னு சொல்றியா? சசியும் செல்வியும் இந்த வீட்ல துண்ணது ஓசி சோறுனா நீங்க 2 பேரும் துன்றதும் ஓசி சோறு தான். ஏய், என்ன பேசுற நீ? நானும் அவங்களும் ஒண்ணா? மத்தவங்கள ஓசி சோறுன்னு சொல்லின்னு திரியிற. ஏய், இதெல்லாம் ஒரு பொழப்பு. ச்சே. அவ கிடக்குற விடுமா. அவ பேசுறத பெருசா எடுத்துக்கிட்டு நீ ஃபீல் பண்ணாதம்மா. அப்புறம் தேவையில்லாம ப்ரெஷர் தான் ஏறும். இந்த காய்ச்ச மரத்துல கல்லடின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். அனிமா, நம்ம மேல பொறாமையில தான் சத்யா அப்படி பொங்கிட்டு போறான். இதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். நாம அலுங்காம குலுங்காம சொகுசா வாழணும்னா இந்த மாதிரி அவமானத்தை எல்லாம் தலையில தூக்கி வச்சுக்காம அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணுமா? நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி அவ பேசிட்டு போயிருக்கா. அத தொடச்சு போட்டுட்டு இத சாப்பிட்டுட்டு இருக்க நீ. என்னங்க மனுஷன் நீ? அப்படியே பூவை போட்டு நீயே பறிச்சுக்காத. எனக்கு பூவும் போட்டு வேணுங்க வேணும். அனிமா, எதுவா இருந்தாலும் ரூமுக்குள்ள 4 சோத்துக்குள்ள வச்சுக்கோ. இப்படி பப்ளிக்ல அட்டாக் பண்ணாத. 4 பேர் பார்த்தா நல்லா இருக்காதுமா. ஏன் அவமானமா இருக்கா சாருக்கு? நீதான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. உனக்கு ஆளுங்காம கூலுங்காம சொகுசா வாழ்றதுதானே முக்கியம். சாப்பிடுங்களா? இனிமே சாப்பிடறதுக்கு அலைஞ்ச மவனை நானே உன்னை கொன்னுடுவேன். பழக்க தோஷமா, பழக்க தோஷம். இந்த கிஃப்ட பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லட்டுமா? இந்த கிஃப்ட் என்னோடது இல்ல, உங்க ரவுடி பேபியோடது. ரவுடி பேபி ஏன் இது வரைக்கும் என்கிட்ட இந்த கிஃப்ட்டை பத்தி உண்மையை சொல்லவே இல்லை?
பேபிக்கு என்ன ஆச்சு? என்ன அமுல் பேபி, இத்தனை நாள் இல்லாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து இதை எடுத்து இப்ப ஆராய்ச்சி பண்ணுறா? ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இல்லைங்க. இதுல உள்ள வேலைப்பாடுகளை, அழகிய கலை நுணுக்கங்களை அணு அணுவா ரசிச்சிட்டு இருக்கேன். அதென்ன என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு புதுசா ஆராய்ச்சி பண்ணுருக? என்னங்க எப்படி கேட்டீங்க? இந்த கிஃப்ட் யார் கொடுத்தது? சொல்லிரலாமா? அது உங்க அக்கா கொடுத்தது தானே? ஆமா, என் அக்கா தான் குத்தா. அது என்னப்போ? அப்போ நீங்க உண்மையா சொல்ல மாட்டீங்க. நானே உங்களை அந்த உண்மையை சொல்ல வைக்கிறேன். என்ன அமுல் பேபி யோசிக்கிற? இல்லைங்க, இத்தனை நாள் கழிச்சு உங்க அக்கா திரும்ப கிடைச்சிருக்காங்க. நம்ம வேற கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல தங்க வச்சிருக்கோம். அதை விட நம்ம கடமை முடிஞ்சிடாதுல்ல. நம்ம அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு வழி காட்டணும்ல. சரி, அதுவும் இந்த கிஃப்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்குங்க, சம்பந்தம் இருக்கு. உங்க அக்காக்கு ஏதாவது வேலையோ இல்ல பிசினஸ் செட் பண்ணி கொடுக்கணும்ல. அப்பதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டின மாதிரி இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் அமுல் பேபி. அதாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வேலையை செட் பண்ணி கொடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் இந்த கிஃப்ட பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த கிஃப்ட் செஞ்சது அவங்க தானே? ஏங்க, இவ்வளவு கலைநயத்தோட திறமையா செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு ஷாப் வச்சு கொடுத்துடலாமா உங்களுக்கு? ரோடி பேபி, என்ன அமுல் பேபி? என்ன யோசனையில இருக்கீங்க? இந்த கிஃப்ட் செஞ்சது உங்க அக்கா தானே? ஷாப் ஓபன் பண்ணி கொடுத்துடலாம்ல. அக்கா வாழ்க்கைக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கறது அமுல் பேபி யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டானா? இப்ப போய் இது அக்கா பண்ணது இல்ல, நான் தான் பண்ணேன்னு எப்படி சொல்றது? ஏங்க, வச்சு கொடுத்துடலாம் அமுல் பேபி. இந்த கிஃப்ட என் அக்கா தான் செஞ்சா, வச்சு கொடுத்துருவோம். இப்ப கூட இந்த கிஃப்ட நான் தான் செஞ்சேன்ற உண்மையை சொல்லல. அக்கா செஞ்சாங்க சொல்லிட்டு போறாங்க. அடுத்தவங்க கிட்ட இருக்க திறமையை திருடி அண்ணன் பெருமையை காட்டிக்கிறவங்க மத்தியில இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாராட்டியும் அங்கீகாரத்தையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சொல்லனா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிஃப்டை திவ்யாக்கு செஞ்சு கொடுத்தது நான் தானே உங்க வாயிலே சொல்ல வைப்பேன். ஏண்டி இந்த ஓடுகாலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? மா, அக்கா பாவமா, திட்டாத. இங்க வராம அவ எங்கம்மா போவா? நம்ம கிட்ட சொல்லிக்காம கொள்ளிக்காம எங்கேயோ போனா இல்ல, அங்கேயே போகட்டுமே.
என் வயித்துல பிறந்தது நீ மட்டும்தான் சத்யா. உனக்கு அக்கான்னு யாருமே இல்ல. முதல்ல அவளை வெளியில போ சொல்லு.